இப்படி மடக்கணும்னு வைங்க சார், இது வெளில போகும் பால். ஆஃப் ஸ்பின் இது உள்ள போகும், இது மடக்கணும்னா வெளில போகும். நார்மலா எல்லாரும் ஆஃப் ஸ்பின் இப்படி போடுவாங்க, ஆஃப் ஸ்பின் இப்படி போடுவாங்க, நான் இப்படி பிடிப்பேன் சார். ஓ, அந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல சுண்டி விரலும் அந்த மோதிர விரலுக்கு நடுவுல. ஆமா, இது பிடிப்பேன் சார். இதே இப்படி மடக்கணும்னு வைங்க சார், இது வெளில போகும் பால். ஆஃப் ஸ்பின் இது உள்ள போகும். அனில் கும்ப்ளேயோட ஃபேவரட் ஆக்ஷன் அதான் உங்களுக்கு தெரியுமா? அவரு இப்படி பிடிப்பாரு, ஓ அவரு இப்படி பிடிப்பாரு, நான் இப்படி பிடிப்பேன் சார். சோ அதான் டிஃபரன்ஸ். கட்ட விரல் பக்கத்துல இருக்கு, அது மோதிர விரலுக்கு நடுவுல பிடிச்சி. நான் வந்து இப்படி. ஆமா, நீங்க அப்படியே காமிச்சீங்க சுண்டி விரல் இதே மாதிரி. சோ இதான் சார் டிஃபரன்ஸ். சரி, இப்படி எல்லாம் பிடிச்சி போறீங்க, விரல்ல வலிக்காத? அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு சார். இப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அதெல்லாம் வரும். பால் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னா இம்பாக்ட் நல்லா வராது அந்த ஃப்ராக்சர், ஆனா ஓவர் யூஸ் பண்றதுனாலே ஃப்ராக்சர் ஆகும் சார். ஸோ அதனாலே நிறைய ஃப்ராக்சர்லாம் வந்திருக்கு சார். ஆமா, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்காது? ஆமா சார், என் ஃபிங்கர்ல, இந்த ஃபிங்கர்லாம் ஆயிருக்கு சார். ஆமா, ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் பார்த்தோன்னா இன்ஜுரி. இந்த இன்ஜுரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்ஜுரி ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண மாட்டாங்க சார். அவங்க பாடி வெயிட்டுக்குன்னு தேவைப்படுற மாதிரி ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் கொண்டு வரதுக்கெல்லாம் வந்து இந்த பும்ராலாம் இன்ஜூர்ட் ஆகி ரொம்ப நாளா இருக்கு, அதுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டாங்கன்றீங்களா? ட்ரெயின் பண்ணிருப்பாரு சார், ஆனா மேபி சில பேர் வந்து முதலே பண்ண மாட்டாங்க சார். சில பேர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க சார், அந்த பெயின் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம முதலே பண்ண ஆரம்பிக்கணும் சார். இதெல்லாம் வர சான்ஸ் இருக்கு, நம்ம போலிங் ஆக்ஷனுக்கு இதெல்லாம் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குன்னு நம்ம முதலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணா பெட்டரா இருக்கும் சார். எனக்கும் நிறைய இன்ஜுரி வந்திருக்கு சார். அது சில டைம் நம்ம அதை கால்குலேட் பண்ணி சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். எந்த மாதிரி இன்ஜுரி வரும்னு சொல்லவே முடியாது. ஆனா அதுலேருந்து வெளில வரத்துக்கும் நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணணும், பிசியோதெரப்பிலாம் பண்ணணும். நீங்க யாருக்காவது இது மாதிரி இந்த இன்ஜுரி ஆனவங்களுக்கு ஏதாவது ரிகவரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேரோட பண்ணி, இப்போ நட்ராஜன்லாம் இருக்காரு சார், அவரோட பண்ணிருக்கேன் சார். அவரை ஹெல்ப்னா நான் சொன்னி எதுவும் பண்ணல, ஆனா அவர் பண்ணும்போது நானும் சைட்ல பண்ணிருக்கேன். இப்போ வாஷிங்டன் சுந்தர்னு இருக்காரு, அவரோடய நான் நிறைய பண்ணிருக்கேன். இப்போ விஜய் சங்கரும் நிறைய இன்ஜூரி, ஸோ அவர் கூடயும் நான் ட்ரெயின்லாம் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய இன்ஜூர் பிளேஸோடையும் பண்ணிருக்கேன். அவங்க எப்படி ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். ஸோ அது பயங்கர ஒரு லேர்னிங் கர்வா இருந்துச்சு சார். சார் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட்டான கிரிக்கெட் மிமிக்ரி ஏதாவது பண்ணி காட்டுங்க. ஆமாம் சார், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு சீசன்ல வந்து எது கிளிக் ஆகுதோ அதை வச்சு மிமிக்ரி பண்ணுவோம். ரீசெண்டாக ஐபிஎல் வந்தது இல்லையா, நான் திடீர்னு ஒன்று கற்பனை பண்ணேன். ஐபிஎல்ல வந்து கமெண்ட்ரி பேசுறாங்க இல்லையா, கமெண்ட்ரி பேசும்போது கிருபானந்த வாரியார் கமெண்ட்ரேட்டரா இருந்தா எப்படி இருக்கும்னு பால கொடுங்க. இப்போ கிருபானந்த வாரியார் வந்து கமெண்ட்ரேட்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் என்ன எம்பெருமான் முருகன் கொடுத்தது ஐபிஎல். அந்த ஐபிஎல்ல முதல் பந்து யாரு போடுறாருன்னா வருண் சக்கரவர்த்தி போடுறாரு. வருண் சக்கரவர்த்தி எப்படி போடுறாரு தெரியுங்களா? பந்தை எடுத்தார், முதல் பந்தை எடுத்து துடையில் தடவி திருநீரை தேய்த்து, திருநீர் என்றால் வேர்வை, அதை எடுத்து ஓடி வண்டி ஓட்டாரே தோனி அவுட். இது வந்து கிருபானந்த வாரியாருடைய வாய்ஸ். இது